ஆதாம் மற்றும் ஈவ் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட பின்னர் அவர்கள் 2 மகனை பெற்றனர், கயீன் மற்றும் ஆபெல். கயீன் ஒரு விவசாயி, மண் உழைத்து வாழ்க்கை நடத்தினார். ஆபெல் ஒரு மந்தை பணியாளராக மந்தைகளை கவனித்தார். ஆனால் அவர்களின் கதை பொறாமை, கோபம் மற்றும் துக்கத்தை சார்ந்தது. மனித வரலாற்றில் நிகழ்ந்த முதல் கொலை. ஒரு நாள் இரு சகோதரர்களும் தேவனுக்கு காணிக்கை வழங்கினர். கயீன் தனது பயிர்களின் பழங்களை காணிக்கையாக கொடுத்தார். ஆனால் ஆபெல் தனது மந்தையின் முதல் பிறந்ததை காணிக்கையாக சமர்ப்பித்தார். ஆபெலின் காணிக்கையை தாங்கள் ஏற்றுக்கொண்ட தேவன் கயீனின் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனால் கயீனின் மனதில் கோபம் மற்றும் பொறாமை உருவானது. கயீனின் கோபத்தை கவனித்த தேவன் அவரை எச்சரித்தார். நீ ஏன் கோபமாக இருக்கிறாய்? நீ சரியாக நடந்தால் உன் காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் நீ சரியாக நடக்கவில்லை என்றால் பாவம் உன் கதவின் அருகில் தலையிடுகிறது. அது உன்னை உடைமையாக்க விரும்புகிறது, ஆனால் நீ அதனை வெல்ல வேண்டும். தேவனின் எச்சரிக்கையை பராமரிக்காமல் கயீனின் பொறாமை மேலும் தீவிரமடைந்தது. பொறாமையால் கண்மூடியாக கயீன் ஆபெலை வயலுக்கு அழைத்துச் சென்றார். அங்கே கோபத்தின் வெறியிலே கயீன் தன் சகோதரனை கொன்று விட்டார். மனித வரலாற்றின் முதல் கொலை. ஆபெலின் இரத்தம் மண்ணிலிருந்து தேவனை நோக்கி அழைத்தது. கயீனிடம் தேவன் விசாரணை செய்யும் போது கயீன் புகழ் பெற்ற வார்த்தைகளை சொன்னார். நான் என் சகோதரனை கவனிக்க வேண்டியவன் தானா? ஆனால் தேவன் உண்மையை அறிவார். அவர் கயீனுக்கு சாபமிட்டு அவரை ஓரிடத்தில் ஒழியாமல் உலவும் ஒருவராக மாற்றினார். மேலும் மற்றவர்கள் அவரை கொல்லாமல் இருக்க அவருக்கு ஒரு அடையாளத்தை வழங்கினார். கயீனின் வாழ்க்கை அடக்க முடியாத கோபத்திற்கும் பாவத்திற்கும் ஒரு உணர்வூட்டும் நினைவாக மாறியது. கயீன் மற்றும் ஆபெலின் கதை ஒரு பண்டைய கதையாக மட்டும் அல்ல, அது பொறாமை, கோபம் மற்றும் நாம் எடுக்கும் முடிவுகளின் விளைவுகளை பற்றி சொல்லும் நித்திய பாடமாகும். நாம் நம்முடைய சகோதரருக்காக பொறுப்பேற்கிறோமா? இந்த கேள்விக்கு தரப்படும் பதில் எமது வாழ்க்கையை மட்டுமல்லாமல் சுற்றியுள்ள உலகத்தையும் மாற்றும். மேலும் பல பைபிள் கதைகள் மற்றும் பாடங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.